அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்க வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தொடர்ச்சியான 2 வெற்றி பெற்று தொடர்ச்சியாக 2 தோல்வி பெற்றிருக்கிறது. அதற்கான காரணம் தோல்வி எதற்காக சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு தொடர்ச்சியாக கிடைத்தது என்பதை நம்ம இந்த வீடியோ மூலம் பேசப்போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மிக எதிர்பார்ப்போட நடப்பு சாம்பியனாக இருக்கக்கூடிய ஒரு அணி இப்படி விளையாடுகிறதா என்பதை ரசிகர்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது இந்த விளையாட்டு. ஆரம்பத்தில் ஹைதராபாத் அணியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் நேற்றைக்கு மோதியது. அப்போதுதான் சில விளைவுகள் சென்னை சூப்பர் கிங்ஸ் தெரிய வருது. ஹைதராபாத் அணி டாஸ் வின் பண்ணிட்டாங்க. அந்த டாஸை வின் பண்ணிட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட பேட்டிங்கை கொடுத்துட்டாங்க. எதற்கு இந்த டாஸை வின் பண்ணிட்டு பேட்டிங்கை சென்னைக்கு கொடுக்கணும்? ஏன் அதே பிச்சில் தான் ஹைதராபாத் அணி 277 ரன்கள் ஹையஸ்ட் ஸ்கோராக வச்சிருச்சு. அதை திருப்பி அடிக்கக்கூடாதா? அதற்கு காரணம் இருக்குது. ஏன் அப்படி ஃபஸ்ட்டு பேட்டிங்கை சென்னைக்கு கொடுத்ததுன்னா தொடர்ச்சியாக ஹைதராபாத் அணியும் தோல்வி சந்திச்சது. முக்கியமாக ஒரு வெற்றி நமக்கு வேண்டும். அதற்காகத்தான் இந்த விளைவு. குறைந்த ரன்களில் பவுலிங் போட்டி எதிரணியை மடக்கி விடலாம் என்றுதான் இந்த டாஸை வின் பண்ணி சென்னைக்கு கொடுத்தது ஹைதராபாத் அணி. பேட்டிங் செய்யுங்கள் என்று ஃபஸ்ட்டில் பேட்டிங் பிடித்த சென்னை அணிக்கு கொஞ்சம் ரன் சறுக்கலாக தான் வந்தது. அதற்கு பிறகு சிவம் துபை வந்த பிறகு தான் ரன் அதிரடியாக ஏறியது. சிவம் துபை எப்போது அவுட் ஆனாலும் அதோட சென்னை அணியின் ரன் வேகம் குறைந்தது. இது கடைசி வரைக்கும் நீடித்தது. 180 ரன்கள் வரும் என்று ரசிகர்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாமல் 165 ரன்களில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 5 விக்கெட்டு தான் இழந்திருக்கிறது. இப்படி 20 ஓவரை முடித்துக்கொண்டு ஆடி வெளியே வரும். ஹைதராபாத் பிச்சில் அவருக்கு 277 ரன் அடித்த ஹைதராபாத்துக்கு 166 ரன் அடிக்கவா கஷ்டம் அப்படி என்று இந்த மேட்சை அவர்கள் முடிவு செய்து செகண்ட் பேட்டிங்கை இறங்கிய போது அதிரடியான தொடக்கத்தை கொடுத்தார்கள். 20 விக்கெட் விழாமல் 42 ரன்கள் ஹைதராபாத் அணி அடித்து அதன் பிறகு ஒரு விக்கெட் விழுந்தாலும் அவர்களின் ஓவருக்கும் ரன்னுக்கும் ரொம்ப வித்தியாசம். அந்த அளவுக்கு அதிரடி களத்தை கொடுத்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. இந்த விஷயத்தில் எப்போ கோட்டை விட்டதுன்னா பேட்டிங் பிடிச்ச போது குறைந்த ஓவர் இருக்கும் போதே நிச்சயம் களத்தில் தோனி வந்திருந்தார். ஆனால் அங்கே தோனி வரவில்லை. தோனி எத்தனை பாலை சந்தித்து எத்தனை ரன் அடிப்பது என்ற கேள்வி ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் அது குரல் எழுந்திருக்கு. அதே போல் எனக்கும் அந்த குரல் எழுந்திருக்கு. தோனி எத்தனை ஓவரை சந்திக்கணும், இல்லை எத்தனை பால்களை சந்திக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இல்லையா? தோனிக்கு மொத்தம் 3 பால்களாக கொடுக்கிறது மிட்சல். அவரை இறக்கும் முன்னாடி நீங்கள் தோனி இறக்கியிருந்தால் நிச்சயம் ஒரு 20 ரன் அந்த பிச்சில் கூட இருந்திருக்கும். சென்னை வின் பண்ண வாய்ப்பு கிடைச்சிருக்கும். இதை சென்னை கோட்டை விட்டு தவறவிட்ட சில அணுகுமுறைகளும் தவறாகவே தெரிந்திருக்கிறது. இதை சரியாக பயன்படுத்தினால் மட்டுமே அடுத்த மேட்சில் சென்னை வெற்றி பெற முடியும். இன்னொன்று பவுலிங். ரச்சின் அழகாக ரொம்ப கச்சிதமாக பவுலிங்கை வீசினார். அவருக்கு 2 ஓவரை வீச விட்டுட்டு அதன் ரவீந்திர ஜடேஜாவை போட விட்டது மிகப்பெரிய தவறு. அவர் அழகாகவே ஓவர் போட்டார் ரச்சின். அதை நீடித்து நீங்கள் ஓவர் போட வைத்திருக்க வேண்டும். அதை மறந்துட்டு ஜடேஜாவையும் ஃபாஸ்ட் பவுலரையும் கொண்டு போட்டதுதான் சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்னொரு தோல்வியை முன்னெடுத்து வைத்தார். ஹைதராபாத் அணி வெற்றியை நோக்கி சென்றது. வெற்றி வாய்ப்பு இருந்தும் சென்னையால் ஜெயிக்க முடியாத அளவுக்கு போய்விட்டது இந்த மேட்ச். அழகான இதை அணுகுமுறையாக எடுத்துக்கொண்ட கிளாஷன் அதிரடி காட்டாமல் தன் சிங்கிளை பயன்படுத்தி இந்த வெற்றியை பயன்படுத்தி ஆக வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த வெற்றியை கைவசமாக்கி கொடுத்தார். 3 பேட்ஸ்மேன்கள் அதிரடியாக விளையாடிதான் ஹைதராபாத் அணி வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தார்கள். ஹைதராபாத் அணி நேற்று நடந்த மேட்சில் ஹைதராபாத் அணிக்கு தான் அந்த வெற்றி முழுக்க சொந்தம். அந்த அளவுக்கு இருந்தது மேட்சின் வடிவங்கள். ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 2லையுமே கோட்டை விட்டது. பேட்டிங்லையும் கோட்டை விட்டது, பவுலிங்லையும் கோட்டை. மீண்டும் இது போன்ற வெற்றியை சென்னை சூப்பர் கிங்ஸ் அடுத்து ஒரு விளையாட்டில் வெற்றி பெற்றியே ஆக வேண்டும். இல்லை என்றால்
இது போன்ற தோல்விகள் தான் நமக்கு வந்தது. பேட்டிங் வரிசைகளை சிறிதளவுக்கு மாற்றி அதற்கு ஏற்ற மாதிரி பேட்டிங் வரிசைகளை இறக்குமாறு ரசிகர்கள் கேட்டுக்கொள்கிறார்.